என்ன அக்கா, குடிக்க தண்ணி பிடிக்கிற இடத்துல குளிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த லட்சணத்துல குடத்தை வேற வச்சிருக்கீங்க. கேக்குறோமே பதில் சொல்றாங்களா பாத்தியா? இவ்வளவு பேசுறமே சட்டை பண்றாங்களான்னு பாத்தியா? ஒருவேளை காது செவிடா இருக்கும் போல இருக்கு. காது செவிடா இருந்தா அப்படி முறைச்சு பாப்பாங்களா என்ன? காது செவிடோ கிவிடோ நமக்கு என்னத்துக்கு அது? அக்கா, குடிக்கிறதுக்கு மட்டும் தாக்கா தண்ணி வருது. 2 குடம் குடிச்சிட்டு போலாம்க்கா. எல்லாருக்கும் தண்ணி வேணும்ல. என்னக்கா இவங்க? வாங்கடி வந்து தண்ணிய புடிச்சுக்கோங்க. என்னது டீயா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன டீ போட்டு பேசுவ? உன்னை டீ போட்டு பேசாம பெரிய கலெக்டர் பொண்டாட்டி மேடம்னு கூப்பிடுவாங்களா என்ன? அக்கா, ஒலை வைக்கிறதுக்கு தண்ணி இல்ல. எனக்கு ஒரே ஒரு குடம் தண்ணி கொடுங்க. இவகிட்ட என்னடி பேச்சு? ஒரு குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுட்டு போவியா? நின்னு பேசி பாரு. வெச்சு பாரு. கைய வச்சா என்னடி பண்ணுவ? வெச்சு பாருடி. வேணாக்கா, சண்டை இருக்கு. கைய பாரு. கைய வெச்சு பாரு. அதுக்கு முன்னாடி தைரியம் தான். ஏய் போடி அந்த பக்கம். எவ்வளவு தண்ணி எடுத்து பாருங்க. அப்புறம் அவ்வளவுதான். மேல வந்து தண்ணி வச்சிட்டு பாடி பாக்கலாம். அக்கா விடுங்க. இங்க வா. போங்கடா உனக்கு. யோ, எதுக்கு சண்டை போடுற? பொம்பளைங்க சண்டை போடுற இடத்துல உனக்கு என்ன வேலை? யாரியா நீ? பேசாத, ரொம்ப பேசுற நீ. நானும் பாத்துக்க ரொம்ப தான் சொல்றேன். நீ பாரு, ஊருக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு ஆம்பளை பார்த்து சும்மா இருக்க முடியாது. நீங்க பொம்பளைக்கு அடிபடி ஜாங்கி நாங்க பாத்துட்டு இருக்கதா? நான் யாருங்கிறது உனக்கு தேவையில்லை. இப்போ உனக்கு தண்ணி தானே வேணும். அங்க பாரு. டேய் சாரா மணி, வாங்கடா. எல்லாரும் கொடு. எல்லாரும் கொடுத்த கொடுங்கடா. வாங்கிட்டு என்ன போதுமா? நல்ல சிரிப்பு. யோ, தண்ணியே வரல. எல்லாருக்கும் குடத்தை கொடுத்துட்டு இருக்க. குடம் குடுக்கறியே, தண்ணி வருமா? இது எப்படி இருக்கு தெரியுமா? மொட்டை அடிச்ச பொம்பளைக்கு பூ கொடுத்தா மாதிரி இருக்கு. இப்படிதான் உன்ன மாதிரி ஊருக்கு ஒருத்தி இருந்தா ஊர் விளையிற மாதிரி தான். ஏன் அவசரப்படுற? அவளை முட்டா இல்ல நானு. தண்ணி வேணும். அங்க பாரு, தண்ணி வேணும். போதுமா? கொட்டாண்டா தண்ணியில தள்ளிட்டே போ. எப்படி வரீங்க நானும் பாக்குறேன். அப்படியா இது? தள்ளி உயிரை போய் போறாளே. அம்மா என்ன பொம்பளை இருக்கு? வேணா ஒரு பொம்பளையாமா? எப்படித்தான் நான் தான் முதல்ல பிடிப்பேன். எல்லாரும் தண்ணி பிடிக்க போறாங்க, நீயுமா போயில? உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னுதான். இந்த பாருமா, இந்த நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் தான். அதே மாதிரி இந்த நாட்டோட 2 கண்களும் நீங்க தான். நீங்க போய் இந்த தண்ணிக்கு சண்டை போடலாமா? தண்ணியே வராத இந்த ஊர்ல எங்களுக்கு தண்ணியையும் கொடுத்து குடத்தையும் கொடுத்திருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும் சார். பரவாயில்லம்மா. ஏ சிவகாமி, எதுக்கு இங்க நின்னு சும்மா பேசிட்டு இருக்க? போய் தண்ணிய முதல்ல புடி, இல்லைன்னா காலி ஆயிடும். ஆமாமா, தண்ணி காலையா, நீ போய் தண்ணி எப்படி போ. ஆமா சிவகாமி, உனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்காமே? ஆமாண்டி, அடுத்த மாசம். பொண்ணா பிறந்தா யார் வீட்டுக்காவது போய் தானே ஆகணும். வேம்பலைக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க போனோம். சாயங்காலம் போலான்னு இருக்கேன். நீயும் என் கூட வரியா? போலாம் கண்டிப்பா. சீக்கிரமா போய் தண்ணிய பிடிச்சிட்டு வா. சரிடி. வேம்புடிக்கு பத்திரிகை வைக்க போறியா? அமுக்கு ரெட்டி, வேம்புடி அப்படியே அமுக்கிட்டு நான் அவார்டு வாங்கினா இல்லையாப்பா? வர்றேன். டிரைவர் வண்டி எடுப்பா, பாக்ஸிங் போனோம். டைம் இருந்தா அப்படியே கிளினிக் போயிட்டு வந்துடலாம். ஓகே சார். நீ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கண்ணா. போலாம்.
அவர் குருக்களே இல்ல, வெறும் மண்ணு. என்ன சொல்றீள்? அப்படின்னா அவருக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல வர்றீங்களா? அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதுபடி நடக்க தெரியலையே. என்ன சொல்றீள்? ஆமா, கட்டிண்டு போனவ அறுத்துண்டு வந்தப்ப வெள்ளை புடவைய கட்டி மூலையில உட்கார வைக்க தெரியலையே. வேம்புள்ளி சொன்னான்னு அவளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சு நம்ம ஆச்சாரத்தையே கலங்கப்படுத்திட்டானே. நிறுத்துவோய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன் நாக்கு அழுகிறோம். பகவான் கீதையில எந்த இடத்துலயாவது மறு விவாகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? ஏதோ ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணியிருக்கான், அதை விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கேள். அப்ப வேம்புலி இந்த ஊருக்குள்ளதான் இருக்கு. இப்ப சொல்றேன் ஓய், உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் வரேன் உன் கூடலாம். என்ன குறுக்கல, உங்க 2 பேருக்குள்ளே அப்படி என்ன தகராறு? தகராறு எல்லாம் ஒண்ணு இல்ல, அட்வைஸ் பண்ண அவனுக்கு பிடிக்கல. சரி, இள வயசு அப்படித்தான் இருக்கும். சரி, குறுக்கள் தனியா இருக்காரு, போங்க. வரங்க. வேம்புலி மொத்தத்துல ஊருக்குள்ளதான் இருக்கான். பிடிக்கிறேன். விடாத, போடுறவன உடையானை புதியதிலானை நரை வெள்ளேறு முன்னுடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்றடையார் திருவுடையானை திரா பள்ளி குன்றுடையானை ஊரையன் உள்ளம் குளிருமே. யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உசுரே பைக்கமானே. தப்பு செஞ்சா தண்டிக்கப்படணும், துரோகம் செஞ்சா கொல்லப்படணும். ஏய், உங்களுக்கு சேர்த்துதான் போராடுறேன். சொங்கி மூஞ்சி, என்ன எவ்வளவு லேட்டு? அதை ஏன் கேக்குற? ஊருக்கு போன அக்கா ஒரே பேச்சு, கேள்வி மேல கேள்வி கேக்குது, பதில் சொல்ல முடியல. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொல்லியிருப்பான்? ஊர் நிலவரம் சரியில்லை, கொஞ்சம் பொறுமையாவான்னு சொல்லியிருப்பான். அதான் இல்ல, நம்ம காரியம் முடிகிற வரைக்கும், அதாவது அந்த ஜிகேயும் கபாலியும் போடுற வரைக்கும் அக்காவை அங்கேயே ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம விஷயம் தெரியாம இருக்கிறதுக்காக. பரவாயில்லையே, வேலை வேகமா நடக்குது போல இருக்கு. ஏன் இந்த கொலவெறி? நான் எதுக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். நான் காட்டாரு மாதிரி யாருக்காகவும் அடங்கி போக மாட்டேன். அண்ணா, அன்னைக்கு ஸ்கூல்ல வாத்தியார் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. ஹெட் மாஸ்டர் கிட்ட கூட போய் சொன்னேன், காதுலே வாங்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் ரிப்போர்ட் கொடுத்தேன், கிழிச்சு போட்டாங்கன்னு. ஆனா இந்த தங்கச்சி உங்ககிட்ட வந்து கதறின, நீங்க அந்த வாத்தியாருக்கு சரியான தண்டனை கொடுத்தீங்கண்ணா. வேம்புலி, ஊருக்கு நீங்க குலசாமியான, எங்களுக்கு நீங்க தகப்ப. வாத்தியாருங்கிறவ வழிகாட்டி, டாக்டருங்கிறவ கடவுள் மாதிரி. இது எல்லா மனுஷனுடைய நம்பிக்கை. இந்த நினப்புல மண்ணவாரி போடுறவன் எவனையும் இந்த மண்ணில வாழ விட மாட்டேன். வேம்புலி, உங்களை மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும், இந்த ஊரு நல்லா இருக்கும். நாங்க வரோம் சாமி. எத்தனை நாளைக்கு இந்த உலகத்தை மிரட்டிட்டு இருப்ப? நல்லது நடக்கிற வரைக்கும் மிரட்டுவேன். இந்த உலகத்தை யார் சுரண்டி திங்க வந்தாலும் நானா தான் இருப்பேன். அப்போ நீ மாட்டிக்க மாட்டேன். ரொம்ப பேசுறனே.
எங்க அடையாளத்தை மாத்திக்க முடியாது